இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நல்ல நல்ல பங்குகளை நான் வாங்கணும், என் விலைக்கு அது வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு வரைபடம் வச்சிருக்கோம், அந்த வரைபடத்தில் உட்கார்ந்தா தான் நான் வாங்குவோம். ஒரு 3 தாரக மந்திரம் வச்சிருக்கோம். முதல் வருடம் முதலீட்டை காப்பாற்ற வேண்டும், 2வது வருடம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட 4-5% அதிகமாக எடுக்கணும், 3வது வருடம் 20-25% அவங்க நல்ல நல்ல நிறுவனங்களை முதலீடு பண்ணி. அவங்களுடைய பெண் ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களுக்காக தான் அவங்க அந்த பங்குச்சந்தைக்கு உள்ளேயும் வந்தது. அவங்களுடைய பங்கு பட்டியல் இப்போ மிகச்சிறந்த லாபத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 5 லட்சம் வரைக்கும் அந்த லாபம் வச்சிருக்காங்க. எப்பயுமே பங்குச்சந்தை ஒரு நேர ஒழுங்கோட போனால் பிரச்சனையே இல்லை. அந்த இது மாறுறப்போ பங்குச்சந்தையானது ஒரு சில தண்டனைகள் கொடுக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்குள்ள ஃபண்டு கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான ஐடியா கொடுப்பீங்க? நான் ஒரு கடனை அடைச்சிட்டு தான் முதலீட்டு உலகத்துக்கு வரணும்னா அது எக்காலத்துக்கும் வர முடியாது. ₹1 போட்டு நான் ₹1 50 காசு சம்பாதிக்க முடிஞ்சதுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு உற்சாகம் தான் அவங்கள அடுத்ததுக்கு கொண்டு போச்சு. இப்போதும் என்னுடைய மாணவர்கள் 25 மாணவர்களோடு ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இப்பொழுது 500 மாணவர்களை தாண்டி இருக்கு. இந்த 500 மாணவர்களும் இந்த விலை வீழ்ச்சியிலே கூட அவங்களுடைய பங்கு பட்டியல் பச்சையாகத்தான் இருக்கு. சாமானியன் தான் இந்த பங்கு சந்தையிலேருந்து விலகி நிற்கிற முதல் மனிதன். ஆனால் அந்த மக்கள் தொகை தான் நாட்டில் அதிகம். இங்கே ஈடுபடுறவங்க ரொம்ப குறைவான நபர்கள் தான் உள்ளே ஈடுபடுறாங்க. இப்போ இந்த சாமானிய மக்கள் உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அச்சம் போக்கணும், பங்கு சந்தையோட அடிப்படை தெரியணும். 3வது ஒரு சரியான போர்ட்ஃபோலியோ அவங்க கட்டமைக்கணும். 4வது வீழ்ச்சி அடையும் போது அச்சப்படாமல் அதை தன்னுடைய புரிதலில் அதை அணுகணும். 5வது லாபத்தை சம்பாதிக்கணும். இப்படி உங்களுடைய கூட பயணித்தவங்க இல்லை உங்களுடைய மாணவர்கள் இல்லை உங்களோட சக தோழர்கள் யாராவது இப்படி வந்தவங்களை எந்த அளவுக்கு அவங்க மாற்றம் ஒரு லாபத்தை நோக்கி இருக்காங்கன்றது ஏதோ ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இப்போது நான் கடந்த ஆகஸ்ட் மாதம் செங்காந்தல் முதலீட்டு குழு அப்படின்னு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்களோட அந்த 20 மாணவர்களுக்கும் பங்குச்சந்தைக்கு உள்ளே வர்றதுக்கான அனைத்து தயக்கங்களும் இருந்தது. இந்த அடிப்படை வகுப்புகளை நான் எடுத்து முடிக்கிறப்போ அவங்க கட்டின அந்த கட்டணத்தை அவங்க ஏற்கனவே நான் சொன்ன சிறுக முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பீஸ் ஆகட்டும், எல்லா பீஸ் ஆகட்டும், சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், நிப்டியாக இருக்கட்டும், ஜூனியர் பீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் சிறுக முதலீடு பண்ண சொல்லியிருந்தேன். சில பங்குகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்திருந்தோம். அதாவது பேலன்ஸ் எல்லாமே எங்களை அடிப்படை குழுவில் ஆராய்ச்சி பண்ணி அதில் முதலீடு போட்டு அந்த பங்குகள் அவங்க வகுப்புகளை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கட்டின கட்டணத்தை அதிலிருந்து எடுத்துட்டாங்க. அதாவது வகுப்புகள் முடிகிறதுக்கு முன்னாடியேவும். அதுபோக அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பயம் என்னென்னா, ஐயோ சந்தை இறங்குச்சா என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. என்னோடய வகுப்புகள் வந்த பிறகு அவங்க இப்போ கேட்குறது என்னென்னா, தயவு செய்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறக்குங்க, நான் நல்ல நல்ல பங்குகளை நான் வாங்கணும், என் விலைக்கு அது வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு வரைபடம் வச்சுருக்கோம், அந்த வரைபடத்தில் உட்கார்ந்தா தான் நான் வாங்குவோம். மிகச்சிறந்த ஒரு பங்கு அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் நாங்கள் வாங்குறது. அப்போ அவங்களுடைய புரிதல் எப்படின்னா, தயவு செய்து பங்குச்சந்தை இறங்குனா நான் அந்த நல்ல பங்குகளை நல்ல விலையில் நான் வாங்கி நான் லாபம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அவங்களுக்கு அழகாக புரிஞ்சிருச்சு. இப்போதும் என்னுடைய மாணவர்கள் 25 மாணவர்களோடு ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இப்பொழுது 500 மாணவர்களை தாண்டி இருக்குது. இந்த 500 மாணவர்களும் இந்த விலை வீழ்ச்சியிலே கூட அவங்களுடைய பங்கு பட்டியல் பச்சையாகத்தான் இருக்குது. அவங்க எப்போதுமே அந்த பச்சையை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறது கிடையாது. அவங்க சந்தோஷப்படுற ஒரே விஷயம், மார்க்கெட் எப்போ இறங்கும். நீங்களாவது ஒரு நகைச்சுவையாக சொல்லுங்கள், தயவுசெய்து செபிக்கோ இல்லை பிஎஸ்சி என்எஸ்சி ஃபோன் போட்டு இன்றைக்கி பங்குச்சந்தை இன்னும் கொஞ்சம் இறக்க சொல்லுங்கள், எனக்கு இன்னும் அமௌண்ட் வர வேண்டி இருக்குது, நான் முதலீடு போடணும், நல்ல நல்ல பங்குகள் விலை கம்மியாக இருக்குது, என்கிட்ட காசு இல்லை, எல்லாத்தையும் நான் முதலீடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள நான் தயார்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக. அதில் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட உள்ளே இருந்த தன்மை, அவங்க உள்ளே வந்தவருக்கு ஏற்பட்ட மாறுதல், அந்த போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கப்பட்ட விதம் இப்போ எந்த லெவலில் இருக்குன்றது யாராவது ஒருத்தர் வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போது நான் இந்த பங்குச்சந்தை முதலீட்டுக்குழு ஆரம்பிக்கக்கூடிய முதல் நோக்கமே என்னென்னா, இந்த குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்கள் அவங்களுக்கான நேரங்கள் அதிகமாக இருக்கும். என்னுடைய முதல் இதயமும் ஆண்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, இந்த பங்குச்சந்தைக்கு பெண்கள் அதிக அளவில் வர வேண்டும் என்பதே என்னுடைய முதல் நோக்கமாக தான் இருந்தது. இப்போது அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 110 பெண்கள் மகளிர் இருக்காங்க.
அவங்க எல்லாரையுமே இந்த பங்குச்சந்தையில் திருப்பதனால அவங்களுடைய ஓய்வு நேரம் ஃபுல்லாக அந்த பங்குச்சந்தையை நோக்கி திரும்பிடுச்சு. எல்லாருமே சிறுக சிறுக, அதாவது எங்களுடைய முதலீட்டோட நோக்கமே அப்படின்னா ஒரு 3 தாரக மந்திரம் வச்சுருக்கோம். முதல் வருடம் முதலீட்டை காப்பாற்ற வேண்டும், 2வது வருடம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட 4-5% அதிகமாக எடுக்கணும், 3வது வருடம் 20-25% அவங்க நல்ல நல்ல நிறுவனங்களை முதலீடு பண்ணி. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய முதலீடு பண்ணி அந்த பச்சையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவங்க தொடர்ச்சியாக முதலீடு பண்ணி இப்போது ஜோதிகலான்னு சொல்லி ஒரு மேடம் எடுத்துக்கிட்டா அவங்க போர்ட்ஃபோலியோ இப்போதுக்குள்ளேயும் அவங்க அடிப்படை கூறுகள் முடித்த ஒரு 3-4 மாதத்துலேயும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம். இப்படி ஏகப்பட்ட என்னுடைய மாணவர்களுடைய பங்கு பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மாணவர்களுடைய பங்கு பட்டியல் 10 லட்சத்தை தாண்டிடுச்சு. இப்போ என்னுடைய மாணவர்கள் ஜோதிலட்சுமி ஒரு மேடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பெண் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுக்காக தான் அவங்க அந்த பங்குச்சந்தைக்கு உள்ளேயும் வந்தது. என்னுடைய மகளுக்கு ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு வழி தெரியலை அப்படிங்கிறப்ப தான் இந்த அடிப்படை பகுப்பாய்வுக்கு வந்தாங்க. இப்போது அவங்க அந்த பொண்ணு வந்து மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு நாலேஜ், அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ அவங்களுக்கான அந்த நன்கொடை தொகை வர்றப்போ அதை எல்லாத்தையுமே இந்த பீஸ்லேயும் பங்குலையும் போடுறப்போ அவங்களுடைய பங்கு பட்டியல் இப்போ வந்து மிகச்சிறந்த லாபத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 5 லட்சம் வரைக்கும் அந்த லாபம் வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக. அப்படி என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நான் வந்து ஒரு சர்வே எடுத்தேன், அவங்களுக்கான ஒரு ஓட்டு பதிவுக்காக விட்டுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்களுடைய பங்கு பட்டியல் 10 லட்சம் ரூபாய் தாண்டிடுச்சு. அடுத்து வர்றவங்க 5 லட்சம் ரூபாய், அதுக்கு அவங்க 3, எல்லாமே லாபத்தில் உள்ளது. இந்த 5 லட்சம்ங்கிறது முதலீட்டு தொகை பிளஸ் லாபம், இந்த தொகை தான். இப்பயும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் சந்தை இறங்கணும், இப்போ இந்த இறக்கம் கூட எங்களுக்கு காணாது, இன்னும் இறங்கணும், நாங்கள் இன்னும் அதிகமாக வாங்கணும். ஆமாம், அப்போது இவங்ககிட்ட அவங்க சொல்கிறது வந்து எப்பயுமே அவங்க அக்ரெசிவாக பை பண்ணுறது கிடையாது. சிறுக இந்த முதலீடு ஃபுல்லாக சிறுக முதலீடு தான். அதுக்கான ஒரு சில வரமுறைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி சிறுக முதலீடு சேர்த்த இந்த இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோ, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு. இப்போ அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே எப்படி நீங்கள் அதை பிரித்து வச்சுருப்பீங்க, என்னெல்லாம் உள்ளே வச்சுருந்துருப்பீங்க, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க, பீஸ் எவ்வளோ வச்சுருப்பீங்க, இல்லை அதில் கோல்டு இருக்கா, இல்லை வேறு என்ன இன்வெட்ஸு பிஜி ரைட்ஸ் இருக்கா, எப்படி கட்டமைக்கிறீங்க அதை? ஓகே, எங்களுடைய மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை, உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பணத்தை எல்லாத்தையுமே பீஸுக்கு கொண்டு வந்துருங்க. அது எந்த பீஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஜூனியர் பீஸாக இருக்கட்டும், எந்த பங்கில் இருந்தாலும் அதில் தேவையில்லாத பணத்தை முதல்ல அங்கே கொண்டு வாங்க. அது மாதம் உங்களால் 1000 ரூபாயோ 2000 ரூபாய் 5000 ரூபாய் அதில் முதலீடு பண்ணிடுங்க முதல்ல. ரைட். அதுக்கப்புறமா எங்கள் அடிப்படை வகுப்புகள் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு பங்குகள் பற்றி ஆராய்ச்சி, அந்த பங்குகளை நாங்கள் வாங்க ஆரம்பிப்போம், சிறுக வாங்க ஆரம்பிப்போம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பங்குச்சந்தை விலை குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்காங்களேன், அப்போது அவங்க கையில் மேக்சிமம் இந்த பங்குச்சந்தைக்கு வந்துட்டாலையும் கையில் பணம் இருக்காது. பங்குச்சந்தை இறங்குறப்ப பணம் இருக்காது, ஏறுறப்ப தான் பணம் இருக்கும். ஏறுறப்ப நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம், இறங்குறப்ப பணம் வேணும். அப்போ என்ன சொல்லுவேன்னா அந்த பீஸில் இருக்க ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எடுத்து இந்த பங்குகளை நான் வாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பங்குகளோட விலை வேகமாக விலை உயரும். அதை பொறுத்தளவுக்கு பீஸ்லன்னா அது ஏற்றம் வந்து அவ்வளவு அதிகமாக ஏறாது, அவ்வளோ அதிகமாக இறங்காது. அது ஒரு டிஃபென்சிவ் ஃபண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விலை வீழ்ச்சி வர்றப்போ அதுலேருந்து ஒரு ஃபண்ட் எடுத்து இதில் முதலீடு பண்ண சொல்லிடுவேன். அப்படி முதலீடு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் வந்த பிறகு கையிலிருந்து முதலீடு பண்ணக்கூடாது, அதிலிருந்து அறுவடை பண்ண சொல்லிடுவேன். அந்த அறுவடை பண்ண எடுத்துகிட்டு இன்னொரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த முதல் பங்கு எவ்வளவு விலை குறையுதோ அதை ஆவரேஜ் பண்ண சொல்லிட்டு அடுத்த பங்கு ஏற்கனவே லாபத்தில் ஓடிட்டு இருக்கும், அந்த லாபத்தை எடுத்து இன்னொரு பங்கில் முதலீடு பண்ண சொல்லுவேன். இப்படி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு பங்கு பட்டியலை வந்து நாங்கள் கட்டமைக்கிறீங்க. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம லிக்விட் ஃபண்டில் பொதுவாக சொல்லக்கூடிய நிபுணர்கள் லிக்விட் ஃபண்டில் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபண்ட் எடுத்து மார்க்கெட் விழும்போது வருவாங்க. அது நீங்கள் அந்த இடத்த பீஸ் அந்த இடத்துல பண்ண வைக்கிறீங்களோ? ஆமாம், அப்படி தான். அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு 2 வகையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பீஸ் வந்து மினிமம் வங்கி வட்டியை விட குறைந்தபட்சம் 12 to 15% வந்து வங்கி வட்டியை விட அதிகமான லாபம் தருது. இது அனுபவபூர்வமான உண்மை. அப்படி இருக்கிறப்போ ஒரு பங்குச்சந்தையானது ஏதோ ஒரு காரணத்தினால் விலை வீழ்ச்சி அடையுதுன்னா சில சமயம் அவங்ககிட்ட கையில் பணம் இருக்காது. அப்போது அதில் குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுத்துட்டு இதில் முதலீடு பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பீஸ் எப்பெல்லாம் விலை இறங்குதோ அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட சொல்லிடுறது. இப்போ 2 வகையாகவும் அதுவும் வளரும் இதுவும் வளரும். இப்படி தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக வச்சுக்கிட சொல்லிடுறது. ஓகே. அப்போது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது தான் முதல் குறிக்கோள்.
ஆமாம் ஆமாம். பீஸ்ன்றது ஒரு அந்த ஃபண்டை பார்க் பண்ண வைக்கக்கூடிய இடம் இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க, ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியான தன்னுடைய பெண்ணுக்காக வந்து ஒரு 10 லட்ச ரூபாவா போர்ட்ஃபோலியோ கட்டமைச்சிருக்கிறது. இப்போ இவங்களை கட்டமைக்கிறதோட வருமானம் இதுக்குள்ளே ஃபண்டு கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான ஐடியா கொடுப்பீங்க? இப்போ அது இப்போ நீங்கள் எளிமையாக சொல்லிட்டீங்க, ஒரு இடத்துல போனால் பாடினா வருன்ற மாதிரி. இப்போ அவங்க ஃபண்டு கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரி ஐடியா? சப்போஸ் ஃபண்டுன்றது ஒருத்தருக்கு சம்பளத்து மூலியம் வரும், ஒருத்தர் வியாபாரம் மூலியம் வரும், ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறது மூலியம் வரும். ஆனால் பெரும்பாலும் இவங்க சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் பார்த்தோன்னா எனக்கு கடனுக்கே போயிடும், இல்லை வீட்டு செலவுக்கே போயிடும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலுக்கு போய் பணம் கொடுக்குறதே சரியாக போயிடும். இப்படி தான் வந்து நம்ம சமூகத்தில் சூழ்ந்து இருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோலாம் உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி அந்த இடத்துல உதவுவீங்க? ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா இந்த கடன் இல்லாத இந்த மாறுபட்ட பொருளாதார சூழல் எல்லாருக்குமே கடன் இருக்கும். நான் ஒரு கடனை அடைச்சிட்டு தான் முதலீட்டு உலகத்துக்கு வரணும்னா அது எக்காலத்துக்கும் வர முடியாது. அந்த கடனை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், அதுவும் போகணும். தேவையில்லாத பணம் ஒரு 100 200 இருந்தாலும் அதை கொண்டு வந்து பீஸில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்கிறப்போ, அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். தேவையில்லாத செலவுகள், ஒரு 10 டீ சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 வந்து சாப்பிடுங்க, 8 நிறுத்துங்க. 3 வேளை வெளியே சாப்பிட்டா 1 வேளை மட்டும் வெளியே சாப்பிடுங்க, 2 வேளை வந்து அந்த எல்லா தொகையும் முதலீட்டு கொண்டு வாங்க. உங்ககிட்ட தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உங்கள் குடும்பத்துக்காக அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். எதுவும் புகைப்பிடிக்கிறதோ மது அருந்துறோ ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த பணத்தையெல்லாம் நீங்கள் முதலீட்டுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் கேட்குற இது வந்து அவங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு தொகை வந்து எப்பயுமே அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வரும். அந்த இதை வந்து சேமிக்கிறத தாண்டி முதலீட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு 5000 அவங்ககிட்ட வரணும்னா ஒரு 1000 ரூபாய் சேமிப்புக்கு எடுத்துகிட்டு மீதி 4000 ரூபாயை முதலீட்டுக்கு கொண்டு வர்றப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தொடர்ச்சியாக நம்ம முதலீடு பண்ண அது வந்து காம்பவுண்ட் க்ரோத்து தான். ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நிதி திட்டமிடலுக்கு அது மிகச்சிறந்த ஒரு பயன்பாட்டுக்கு வரும். கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னீங்க, இவ்வளோ பேர் வந்து போர்ட்ஃபோலியோ அமைச்சிக்கிறோம். இதுலேயே எதனா நெகட்டிவ் ஆகக்கூடிய கிளைண்ட் இருந்திருக்கா? இல்லை அவங்களால சில நடவடிக்கையால் அவங்களே அது நெகட்டிவ் பண்ணப்பட்ட போர்ட்ஃபோலியோ? கண்டிப்பாக. அதாவது நம்ம என்ன தான் சொன்னாலுமேவும் நம்ம கைப்பிடிச்சு வாங்க அப்படின்னு கூட்டு போனாலும் சில பேர் கையை உதறி விட்டு அவங்களுக்கான ஒரு பங்குகளை தேர்ந்தெடுக்க போகிறப்போ மிக கடினமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க, ஒரு நஷ்டத்துக்கு. அப்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் தான். ஸோ இந்த மாதிரி போகணும், இதை நம்ம தவறு பண்ணியிருக்கோம். எப்பயுமே பங்குச்சந்தை ஒரு நேர ஒழுங்கோட போனால் பிரச்சனையே இல்லை. அந்த இது மாறுறப்போ பங்குச்சந்தையானது ஒரு சில தண்டனைகள் கொடுக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த சில தண்டனைகள்லாம் கிடைக்கும், அந்த விலை வீழ்ச்சியெல்லாம் வரும். அதில் ஆவரேஜ் பண்ணி அந்த பங்கு வந்து எந்த மாதிரியான பங்கு நல்ல நிறுவனமா அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு, அது தொடர வேண்டியது தான். இல்லைன்னா அந்த இதுலேயும் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு வருத்தப்பட தேவையில்லை. அதிகமான லாஸ் இல்லாமல் குறைந்தபட்ச லாஸில் நம்ம வெளியே வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதை எடுத்து வேறு இதில் ஒரு நல்ல நிறுவனத்தில் முதலீடு பண்ணிவிட்டு நம்ம தொடரலாம். கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்ம சமூகத்தில் பரவப்பட்டு சூதாட்டன்றதை இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அப்படி இல்லை, அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? ரொம்ப எளிது. அதாவது அவங்கள சந்தைக்கு திருப்புறது ஒரு சின்ன ஒரு எளிமையான செயலாக இருந்தது. அந்த பங்குச்சந்தை நம்மளுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டதுக்கு அப்புறமா அவங்கள அந்த அந்த ETF கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அந்த வளர்ச்சியும் அவ்வளோ, அதாவது ஏறுனா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஏறணும், இறங்கினா அவங்க அதிகமான இறக்கத்தை முதல்ல பார்த்துட்டாங்கன்னா பயந்துருவாங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு சிறு ஏற்றத்தை ஒரு பாசிட்டிவே அவங்க காமிக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பீஸில் வந்து அவங்கள வந்து முதலீடு பண்ண சொன்னேன். அதில் ₹1ங்கிற அந்த பச்சை அந்த பார்த்த உடனே என்னையாலையும் இந்த ₹1 சம்பாதிக்க முடிஞ்சது, ₹1 போட்டு நான் ₹1.50 காசு சம்பாதிக்க முடிஞ்சதுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு உற்சாகம் தான் அவங்கள அடுத்த இதுக்கு கொண்டு போச்சு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ், பங்குச்சந்தையில் என்னாலையும் ஜெயிக்க முடியும், அவ்வளோ ஒரு பெரிய கடினமான செயல் அல்ல, அது ஒரு நேர ஒழுங்கோட ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு பணம் கொலிக்கிற ஒரு இடம் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்துட்டாங்க. தொடர்ந்து இப்போ இதுக்காக என்ன மாதிரியான புத்தகத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அதுமாரி என்ன ஐடியா இருக்கா? அது மாதிரி கொடு. இருக்கு. அதாவது பங்குச்சந்தைன்னு எடுத்துக்கிட்டால் பல்வேறு புத்தகங்கள் இருக்குது. ஆமாம், அது எல்லா புத்தகத்தையும் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கன்னா சொல்ல முடியாது. அதாவது நான் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ புத்தகம் வச்சுருந்தா எல்லா புத்தகத்தையும் கண்ணு முன்னாடி வச்சுக்காங்க. நீங்கள் படிக்கிறீங்க தோன்றப்போ எடுத்து ஒரு பக்கமாவது புரட்டி பாருங்க. சரி, அதுதான் ஒரு முக்கியமான இருக்கும்.
அவங்களுக்கு இந்த புத்தகம் தான் படின்னு அப்படின்னு இல்லை. இப்போது எல்லாமே ஆங்கில இதில் தான் இருக்குது, இன்னும் மொழிபெயர்ப்பு வரல. பீட்டர் லின்ச்சு, வாரன் பஃபட் எழுதின பல்வேறு புத்தகங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டா என்னுடைய குரு திரு மகுடேஸ்வரனார் தான் அவங்க பங்குச்சந்தை பணுவல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவ்வளவு அனுபவங்கள் அதில் கொட்டி கிடக்கு. என்னுடைய மாணவர்களுக்கு நான் முதல் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகம் அதுவாகத்தான் இருக்கும், பங்குச்சந்தை பணுவல்ங்கிற புத்தகம். ஆமாம், சரி, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் குறிப்பிட்டதிலே பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியான தன்னுடைய குழந்தைக்கு பங்கு சந்தைக்குள்ளே வந்து ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ உருவாக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து அச்சம் வந்து தன்னுடைய குழந்தை மேலே அதிகமாக இருக்கக்கூடிய மனநிலையில் உள்ள நபர். அவங்க எந்த விதத்திலுமே ஒரு ரூபா கூட வீணாக போய்க்கூடாது. ஏன்னா எதிர்காலத்தில் பாதுகாப்புன்றது இந்த பணம் தான். அந்த பணம் சமூகம் ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு முதலீட்டு முறைக்குள்ளே நம்ம வரணும்னா அதீதமான தான் கன்வின்ஸ் ஆகிருக்கணும். அதை தெளிவாக அவங்க புரிஞ்சு உங்கள் கூட பயணித்து ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ உருவாக்கிடுங்க. அதுவும் க்ரீனில் ரெட்டு விடுங்க. அது ஒரு ஏற்ற இறக்கத்தில் இருக்க செய்தாலும் ஒரு நல்ல விதத்தில் அந்த கட்டமைச்சு ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பெற்றோரை தன்னோட குழந்தையோட வழிகாட்டுதலோடு கொண்டு போன உங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல். மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நன்றி.